உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இந்த காலகட்டத்தில் விசேஷமாக உறுதியுள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்குவதன் மூலமாக எப்படி ஒரு உறுதிமிக்க சபையை நாங்கள் உருவாக்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். இதை போன வருடம் 31ஆம் இரவு ராத்திரி, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு நாங்கள் ஆரம்பித்த அந்த பிரசன்ன தொடர் இன்று அதை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த தலைப்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம், குடும்பத்தை குறித்து பேசியிருக்கிறோம். அடுத்த கிழமை இருந்து நாங்கள் மீண்டும் எங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். எங்களுடைய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அதை குறித்தான ஒரு பயணத்தை நாங்கள் செல்ல ஆரம்பிக்க போகிறோம். ஈஸ்டரை குறித்து எங்களோட 40 days 40 நாட்கள் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த பயணத்தை செய்ய அடுத்த கிழமை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இந்த கிழமை இது கடைசி பிரசங்கமாக இருக்க போகிறது. இன்று உங்களுக்கு நான் விசேஷமாக பேச விரும்புவது ஏனென்றால், இந்த இடத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்றாயிருக்கிற நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் விசேஷமாக என்னுடைய தலைப்பு, இன்று நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால், தேவன் இல்லாத கலாச்சாரத்தில் தெய்வீக பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்ப்பது. தேவன் இல்லாத கலாச்சாரத்தில் தேவ பிள்ளைகள் அல்லது தெய்வீக பிள்ளைகள், the godly children. How do we raise godly children in a godless culture? Right? அதான் என்னுடைய தலைப்பு இன்றைக்கு. அதாவது தேவன் இல்லாத கலாச்சாரத்தில் எப்படி ஒரு தேவ பிள்ளைகள், அப்படி இல்லை தெய்வீக பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பது என்பதை குறித்து நான் பேச போகிறேன். நான் சொல்ல போகிற சில காரியங்கள் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அது முக்கியம். பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியா, பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத சில காரியங்களை நான் இன்று சொல்ல போகிறேன். அதே போல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு சொல்ல முடியாத சில காரியங்களையும் நான் இன்று சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ 2 பக்கம் இது வேலை செய்ய போகுது. ரைட்? சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தெரிஞ்சு கொள்வதற்காக நாங்கள் உங்களுக்கு பேச போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, இன்று எங்களுடைய பிள்ளைகளின் ஆத்துமா, எங்களுடைய பிள்ளைகளின் நாங்கள் சொல்லுவோம் சோல் என்று சொல்லுவோம். சோல் அண்ட் இஸ் ஆத்துமா. ரைட்? ரைட். எங்களுடைய பிள்ளைகளின் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்தில். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை அதாவது களவெடுப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களோட வீடுகளில் யாராவது ஒரு ஆள் களவெடுக்க வந்தார், ஏதாவது ஒரு பொருளை களவெடுக்க வந்தால் நாங்கள் உடனடியாக அதற்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம். அதை எப்படியாவது நிப்பாட்ட நாங்கள் பார்ப்போம். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். ரைட்? போலீஸுக்கு போவோம், இல்லாட்டி கத்தி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு எப்படியாவது அந்த களவை நிப்பாட்ட ஏதாவது செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளையின் ஆத்துமாவை இந்த கலாச்சாரம் களவெடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளையின் ஆத்துமாவை இன்றைய கலாச்சாரம் ஒவ்வொரு நாளும் களவெடுத்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெற்றோரிடம் நான் கேட்கிறேன். அதை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். ஒரு நாள் ஒரு பிள்ளை தாயும் மகளும் சபைக்கு வந்த பொழுது போதகர் அவர் பிரசங்கத்துக்கு முன்பதாக அவருடைய வாட்சை கலட்டி அவர் வைக்கிறார் போடியத்தில் வச்சுட்டு அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கக்குள்ள மகள் கேட்குறா அம்மாட்ட, ஏன் போதகர் ஒவ்வொரு நாளும் ஒச்ச கலட்டி வைக்கிறாரு என்று பிள்ளை கேட்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லை, வாயை புத்திட்டு கேட்டுட்டு என்று அம்மா சொல்றார். அப்படித்தானே அம்மாமார் சொல்லுவாங்க. எங்கட கலாச்சாரத்தில் எங்கட பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் முதல்ல செய்யறது என்னன்னா அவங்கள வாயை மூட வைக்கிறது. அதான் எங்கட கலாச்சாரம். எங்கட கலாச்சாரத்தில் பிள்ளைகள் கேள்விகள் கேட்கிற பொழுது முதல்ல நாங்கள் செய்யறது அவங்களை என்னண்டா வாயை மூடு. பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்பதற்கு இடமில்லை எங்கள் கலாச்சாரத்தில். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் தெய்வீக பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் என்ற விதத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்கள் வீடுகளில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நாங்கள் இன்றைக்கு வாழ்கிற காலம் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற மிகவும் கொடூரமாக செயல்படுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இப்படி குடும்பத்துக்கு எதிராக ஒரு காலமும் செயல்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையாவே நான் சொல்ல விரும்புகிறேன், பெற்றோர்கள் இந்த விதத்தில் நாங்கள் துக்கப்பட வேண்டும். நாங்கள் வாழ்கிற காலம் மிகவும் கடினமான காலங்கள். ரைட்? அது மாத்திரமல்ல, சபைக்கு எதிராக, சபையின் படிப்புக்கு எதிராக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற நாடுகளில் கூட இன்று அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரான கொள்கைகளோடு இன்று செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாடசாலைகளில் இன்று
படிப்பிக்கிற படிப்புகளை எடுத்து பார்த்தால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு பலர் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் வந்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில்லை. அவர்கள் வீடுகளில் வைத்து தங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஏனென்றா பாடசாலையில் படிப்பிக்கிற படிப்புகளை எடுத்து பார்த்தால் அது எல்லாமே தேவ வார்த்தைக்கு எதிரான படிப்புகளாக காணப்படுகிறதுனால் அவர்கள் அபவுட் செக்ஸ், அபவுட் பாலியல் உறவை குறித்து எடுத்து பார்த்தால் அவர்கள் படிப்பிக்கிறது இன்றைக்கு வந்து ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், எது இருந்தாலும் எல்லாமே சரி, உனக்கு எது விருப்பமோ அதை செய், நீ எப்படி உனக்கு ஆசை இருக்குதோ அந்த ஆசையை நீ நிறைவேற்றிக்கொள் என்ற படிப்பினை தான் இன்றைக்கு பாடசாலைகள் நடந்து கொண்டு போகுது. அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டோட வார்த்தைக்கு எதிராக பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட பிள்ளைய எப்படியாவது இந்த கலாச்சாரம், அதாவது சாத்தான் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறான். நான் இன்றைக்கு பேச போற விஷயம் சாத்தாரின் போராட்டத்தை குறித்தான ஒரு விஷயம். அவன் உங்களை போராடி கொண்டிருக்கிறான், உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மாக்காக போராடி கொண்டிருக்கிறான். முதலாவது உங்கள் பிள்ளைகளின் ஆத்மாவை களவெடுக்கிற விஷயம் தான் டிவி. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், கிட்டல யாரோ ஒரு ஆள் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் வந்து எங்களோட சிறு ஸ்மால் குரூப் படிப்புகளை நாங்கள் வந்து எப்படியாவது வீடியோஸ் செஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் வீடியோ செஞ்சு ஆக்களுக்கு கொடுத்தோன்னா எங்களோட ஸ்மால் குரூப்பில் படிப்பினைகள் இன்னும் நல்லா போகணும்னு சொல்லிக்குள்ள யாரோ சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாட்டையும் டிவி இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீங்க பிரதர், எந்த காலத்தில் வாழ்கிறீங்க? ரைட், வீட்டில் என்ன இல்லாவிட்டாலும் என்ன சாமான் இல்லாமல் இருந்தாலும் டிஷ் ஒன்று வெளியில் இருக்கு, கட்டாயம் உள்ளுக்குள்ள ஒரு டிவி கட்டாயமாக இருக்கு எந்த வீட்டிலையும். ரைட், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை இன்றைக்கு காலையில் தொடங்கினா பின்னேரம் வரைக்கும், இரவு வரைக்கும், நித்திர கொள்ளும் வரைக்கும் டிவி தான். ரைட், பிள்ளைகள் எந்த நேரம் டிவியில், உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைகள் என்னத்தை பார்க்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க, என்ன விஷயமா அவங்கள கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரைட், எங்கட டிவி இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை வாழ்க்கையில் இருக்கிற அவங்களை களவெடுத்து கொண்டு போகுது, அவங்களுடைய ஆத்மாக்களை களவெடுத்து கொண்டு போகுது. அவங்களுக்கு இன்றைக்கு வாழ வேண்டிய விதத்தை சொல்றது வந்து படங்கள். அவங்க இன்றைக்கு வாழ வேண்டிய விதம், எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்றது வந்து அவங்களோட ஹீரோஸ்மார், பட ஹீரோமார். சிலர் வந்து இன்றைக்கு வந்து அந்த எங்கட இப்ப தமிழ் மட்டும் இல்ல, கொரியன் டிராமாஸுக்கு கூட அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. ரைட், சிரிக்கிறாங்க வாலிபர்கள் என்ன பார்த்து, பாஸ்டர் என்ன பாஸ்டர் பேசுறீங்க? ரைட், அது மாத்திரம் இல்ல, டிவி ஒரு பக்கத்தால களவெடுத்து கொண்டு போறது அது நிப்பாட்டப்பட இல்லை. அதுக்கு அங்கால இன்டர்நெட், இன்றைக்கு இன்டர்நெட்டால போனால இன்றைக்கு வந்து ஆபாச படங்கள் எங்கட கைக்கு வருது. அம்மா அப்பா அம்மா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, நான் சொல்றேன் மீண்டும். இன்றைக்கு வந்து பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல நாங்கள் போன்களை கொடுத்து அவங்கள நாங்கள் எங்கட லேசான வேலைக்காக ரைட் போனை கொடுத்து பாருண்டு அவன் கையில கொடுக்கறது. 5 வயசுல இன்றைக்கு ஆபாச படத்தை பார்க்கிற பிள்ளைகள், ஆபாச படத்துக்கு முதல் தடவை ஆபாச படம் ஒன்று பார்க்கிற பிள்ளையோட வயசு இன்றைக்கு 5 வயசு. உலகத்துல இன்றைக்கு சொல்றாங்க, ரிசர்ச்ல சொல்றாங்க, 5 வயசுலேயே ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆபாச படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு வயசு குறைஞ்சிருக்குது. ரைட், ஓகே, உங்களுக்கு உங்களோட போனை பற்றி சில வேளை தெரியாது அவ்வளவு, ஆனா உங்களோட பிள்ளைக்கு உங்களை விட உங்களோட போனை பற்றி தெரியும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த இன்டர்நெட்டின் ஊடாக எங்களுக்கு ஆபாச படங்கள் மட்டுமில்லை, அதுக்கு அங்கால போய் இன்றைக்கு கேம்ஸ் கல்ச்சர், அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் கேம்ஸ் கல்ச்சர்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அடிக்ஷனோட கேம்ஸுக்கு இன்றைக்கு போறாங்க பிள்ளைகள். அதுக்கு இன்றைக்கு என்னது அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அடிமைப்பட்டிருக்கிறாங்க சில கேம்ஸுக்கு. ரைட், அந்த கேம்ஸ் வந்து அவங்களோட முழு தலையை இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கு, அவங்க சிந்திக்கிற விதத்தையே மாற்றி கொண்டிருக்கு. சில கேம்ஸ் அவங்கள வாழ்க்கையை கூட இல்லாமல் போகிறதுக்கு அளவுக்கு அவங்கள கொண்டு சென்றிருக்குது. அப்படி அது மாத்திரமில்லை, அதுக்கு அங்கால போனாண்டா இன்றைக்கு எங்களோட ஸ்கூல்ஸுக்கு போனாண்டா கலாச்சாரம், அவங்களோட நண்பர்கள் என்ன மாதிரி வாழ்றாங்க, என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறாங்க, இது எல்லாமே உங்களோட பிள்ளையின் ஆத்மாவை களவெடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு சுனாமி. 2004ஆம் ஆண்டு ஒரு சுனாமி எங்களோட இலங்கைக்கு வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். 60,000 பேர்கிட்ட அழிஞ்சு போனாங்க ஒரே நாளில். ரைட், ஆனால் இந்த சுனாமி எங்களுக்கு காண இல்லாமல் இருக்குது. இந்த சுனாமி ஒவ்வொரு நாளும் எங்களோட பிள்ளைகளை இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்குது. ஆனால் அதை காண முடியாமல் இருக்குது, எங்களுக்கு அதை காண முடியாமல் இருக்குது. ரைட், அது எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைகளை அழித்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கிற விஷயம் என்னண்டா, ஒரு பெற்றோர் என்ற விதத்தில் நீங்கள் இதை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் விசுவாசம் உள்ள உங்களோட பிள்ளைகளுக்கு விசுவாசம் உள்ள பெற்றோர்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வேண்டுமென்று சிந்தித்து இந்த பிள்ளைகளை இதிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டுமென்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அவர்களது ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? நீங்கள் அதை குறித்து எதை செய்துகிறீர்கள்? அவர்களை உண்மையாவே நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா? எவ்வாறு அவர்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கான்னு நான் கேட்க விரும்புகிறேன் பெற்றோர்களே. ஒரு வாலிப போதகர் ஒரு நாள் இப்படி சொன்னார். இன்றைக்கு பல கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு தேவை என்னவென்றால், நல்ல பிள்ளைகளை தாங்கள் எப்படியாவது பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் என்றுதான் கிறிஸ்தவ பெற்றோர்களின் தேவை. நல்லா இருக்கணும், பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும், ரைட்? ஆனா அவங்களுக்கு தெய்வீக பிள்ளைகளை வளர்க்கணும் என்ற ஒரு தேவை கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு இல்லை. நல்ல பிள்ளைகளை வளர்த்தா போதும். வித்தியாசம் ஒன்று இருக்கு, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நான் சொல்றது. நல்ல பிள்ளைகளை வளர்த்தா போதும், ஆனா தெய்வீக பிள்ளைகளை வளர்க்கணும் என்று ஒரு தேவை இல்லைன்னு ஒரு வாலிப போதகர் ஒரு நாள் சொன்னார். அதுல இருந்து தான் என்னுடைய முக்கியமான சிந்தனை வருகிறது. இதுதான் என்னுடைய முக்கிய சிந்தனை. கிறிஸ்தவ பிள்ளை வளர்ப்பது என்பது பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்ப்பதாகும், அல்லது தெய்வீக பிள்ளைகளை வளர்ப்பதாகும். இதுதான் எங்களுடைய முக்கியமான சிந்தனை, ரைட்? இந்த நாளில் முக்கியமான சிந்தனை இதுதான். கிறிஸ்தவ பிள்ளைகளை வளர்ப்பது என்பது பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்ப்பது அல்லது தெய்வீக பிள்ளைகளை வளர்ப்பது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான சிந்தனையாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எதை அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்கள், நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்கும் பொழுது எதை நீங்கள் அவர்கள் கொடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை அவர்களுக்கு கொடுக்க நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஒருவர் இப்படி சொன்னார், எங்களுக்கு வேணும் சுயாதீனமாக சிந்திக்கிற, ஆவியில் நிறைந்த பிள்ளைகள், பிழை சரி அவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும், கலாச்சாரத்துக்கு எதிராக நின்று தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும் என்று ஒரு ஆள் சொன்னார். நல்ல விஷயங்கள் இது எல்லாமே. ஆனா என்ன செய்றீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு? வேலைக்கு போய் உழைச்சிட்டு வந்து சம்பளத்தை வீட்டை கொண்டு வந்து எப்படியாவது பணத்தை கொடுத்தா அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்குவாங்களா? அப்படி இல்லாவிட்டா நீங்க வந்து என்னது அவங்களுக்கு இந்த கண்டியில் இருக்கிற மிக சிறந்த பாடசாலையை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை அந்த பாடசாலைக்கு அனுப்பினா அப்படி பிள்ளைகள் அந்த பாடசாலை இருந்து வெளியில வரப்போகுதா? என்ன செய்றீங்க? இப்படிப்பட்ட தெய்வீக பிள்ளைகள், இப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டுமென்றால் அதற்கு எப்படிப்பட்ட என்னதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு வேண்டும் உங்கள் பிள்ளைகள் என்னை முழு இருதயத்தோடும் முழு வல்லமையோடும் முழு எல்லாமே அவர்கள் எல்லாத்திலையும் அவர்கள் எனக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு தனக்கு அன்பு செலுத்துவர் போல் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கு என்னவென்றால், தன்னுடைய பிள்ளை எங்களுடைய தேவனை அவருடைய முழு எல்லாத்திலையும் அவர் வந்து ஆண்டவருக்கு அன்பு செலுத்துவான். இதே போல் மற்றவர்களுக்கு தங்களுக்கு அன்பு செலுத்துவது போல் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை வளர்த்து போதாது, எங்களுக்கு தெய்வீக பிள்ளைகள், தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த ஆராதனை இந்த பிரசங்க தொடர் ஆரம்பிக்கும் பொழுது நான் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சேன். முதல் தடவை அதை நாங்கள் வாசிப்போம். இன்றைக்கு நான் அதை பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அதில் பாருங்கள், சொல்லப்படுகிறது, நான் பார்த்து
பிரபுகளையும் அதிகாரையும் மற்றும் ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அதாவது இந்த கலாச்சாரம், நாங்கள் வாழ்கிற கலாச்சாரம், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைகளை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிற கலாச்சாரத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள், அதை பார்த்து பயந்து விடாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற. ஏனென்றால் நீங்கள் மகத்துவமான பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காகவும் உங்கள் குமாரர்கள், அதாவது உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்காக, உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, அதாவது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலம் இந்த காலம். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பெற்றோர்களே, தாய் தகப்பன் 2 பேரும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்ன விஷயம் என்னென்றால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஏதோ தானோ நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன், இன்றைக்கு நாளைக்கு என்னண்டு எப்படி வேலை செஞ்ச சம்பளத்தை கொண்டாடுறதுன்றது இல்லை யுத்தம். அதுக்கு அங்கால போய் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உங்களோட பிள்ளைக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களை விட்டு இந்த சபைகளை விட்டு வெளியே போகிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகள் பிழையான தீர்மானங்களை எடுத்து அவர்கள் இந்த ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முழு பொறுப்பையும் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இல்லாவிட்டால், எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு தேவை இல்லாவிட்டால், நாங்கள் அந்த பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்காக யுத்தம் பண்ணாவிட்டால், எங்கள் பிள்ளைகள் பிழையான வழியில் செல்வதற்கு நாங்கள் முழு பொறுப்பும் எடுக்க வேண்டும். அதான் நெகேமியா சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக போராட வேண்டும். ஆண்டவர் யூதர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பின்பாக விசேஷமாக எகிப்து நாட்டில் இருந்த அந்த 2 மில்லியன் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை வல்லமையான விதத்தில் காப்பாற்றி அவர்களுக்கு பாலும் தேனும் இருக்கிற ஒரு புதிய நாட்டை அவர்களுக்கு கொடுத்து அவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவ எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த பின்பதற்காக அவர் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-7 இப்படி சொல்லுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீர் நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாருங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அந்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதாவது அந்த அவர்களை விடுதலை செய்த பின்பதாக, அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பின்பதாக அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் கற்பித்த கற்பனைகளை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். விசேஷமாக அவர்களை எனக்கு அன்பு செலுத்துவதற்காக முழு இருதயத்தோடும் முழு வல்லமையோடும் அவர்களுடைய முழு மனதோடும் அவர்கள் என்னை அன்பு செலுத்துவதற்காக, அதே போல் அவர்களுக்கு அன்பு செலுத்துவது போல் அவர்களுக்கு மற்ற நபர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு அவர்களுக்கு கற்பி என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைகளோடு தினம் தோறும் அவர்களோடு நீ சாப்பிடுற பொழுது, அவர்களோடு நீ நடக்கிற பொழுது, அவர்களோடு நீ இரவில் நித்திரை கொள்ளும் பொழுது, எந்த நேரமும் என்னுடைய வார்த்தை குறித்து அவர்களுடன் பேசு.
உன் பிள்ளைகளுக்கு போதி, அந்த கதைகளை சொல். நான் எப்படி உன்னை வெளியே கொண்டு வந்தேன், நான் எப்படி உன்னை காப்பாற்றினேன், நான் எப்படி உன்னை இவ்வாறு உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை குறித்து அவர்களுக்கு நீ சொல் என்று பெற்றோர்களுக்கு கட்டளை இடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டோட வார்த்தை எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். அவர்களது கைகள், அவர்களது தலையில, வீட்டில், நிலையில், எல்லா இடத்திலையும். அதாவது போர்டு அடிச்சு போடுறது இல்லை. இதுல அர்த்தம் போர்டு அடிச்சு போடுங்க போட வேணாம்னு நான் சொல்லல, அது இல்லாம அதுல அர்த்தம். அதுல அர்த்தம் என்னண்டா, நீங்க போற எல்லா இடத்திலும் உங்கள் சிந்தனையில் ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த ஆண்டவர் வார்த்தை எந்த நேரம் பேசுகிற, அந்த ஆண்டவர் வார்த்தை எந்த நேரம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காண வேண்டும் என்பதே தேவனின் சித்தமாய் இருக்கிறது. இதை சொல்லுகிற பொழுது பெற்றோர்களே, அப்பா அம்மா 2 பேரும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த பொறுப்பை, அதாவது எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அதாவது எங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்கள் தேவனுக்கு அன்பு செலுத்துகிற இருதயங்களாக மாற்றுவதே எங்களுடைய இலக்காக இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எங்களுடைய இலக்கு எங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்களை தேவனுக்கு முழுமையாக அன்பு செலுத்துகிற இருதயங்களாக மாற்றுவதுதான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இலக்கு. அந்த இலக்கை குறித்து நாங்கள் செல்ல வேண்டும். அந்த இலக்கை குறித்து செல்வதற்கு 7 காரியங்களை மிக விரைவாக நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். 7 கொள்கைகள், எப்படி எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தேவனுக்குள் வளர்ப்பது. 7 கோட்பாடுகள். முதலாவது கோட்பாடு உங்கள் பிள்ளைகளின் சுற்று சூழலை பற்றி எச்சரிக்கையாய் இருங்கள். பெற்றோர்களே, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பார்க்கிற படங்கள் என்னன்னு தெரியுமா? அந்த படங்களை நீங்க பார்க்குறீங்களா? மூவிஸ், அவங்க பார்க்குற படங்கள், திரைப்படங்களை நீங்க பார்க்குறீங்களா? அவங்களை பார்க்க விட்டுட்டு சும்மா ஏதோ போட்டு கொடுத்துட்டு இருக்காம அவங்க பார்க்குற படத்துல என்ன சொல்லப்படுது, அதில் என்ன அர்த்தம் வெளியில வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு வருகிற எல்லா படங்களும், அதாவது ஆங்கில படங்கள் நாங்கள் எடுத்து பார்த்தா, கார்ட்டூன்ஸ் எடுத்து பார்த்தா, எல்லா படங்கள்லையும் குடும்பம் என்றது முக்கியம் இல்லை என்ற சிந்தனை தான் ஒவ்வொரு படத்திலும் என்று சொல்லப்படுகிற விஷயம். உங்களுக்கு தெரியுமா? அது குடும்பம் முக்கியம் இல்லை, உனக்கு தனியான ஒரு இருக்குது. மோனா உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம். பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி பார்க்குற படம் மோனா. ரைட்? மோனாட கருத்து என்னது, அர்த்தம் என்னது அந்த படத்துல? ரைட்? நான் இந்த பிள்ளைகளோட இருந்து பார்த்து அவங்களோட நான் இதை காய்ச்சிருக்கேன். ரைட்? என்ன அந்த மோனாட படத்துல அர்த்தம்? மோனாட படத்துல அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள ஒரு முக்கியமா ஏதோ ஒரு முக்கியமான காரியம் உனக்குள்ள இருக்கு, அதுக்கு பின்னால நீ தேடிப்போ. அதை தேடி போறதுக்கு உன் குடும்பம் முக்கியம் இல்லை, ஒன்றுமே முக்கியம் இல்லை. ரைட்? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போய் தேடி போ. உனக்குள்ள இருக்குது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை தேடி போறதுக்கு ஒருத்தரை உன்னால நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டம் கொடுக்காது. என்ன மாதிரியான ஒரு வேர்ல்ட் வியூ, அவங்க சிந்திக்கிற விதத்தை இந்த படங்கள் எப்படி மாத்திக்கொண்டிருக்குது என்றதை குறித்து உங்களுக்கு தெரியும். அவங்க இருக்கிற சூழ்நிலையை பற்றி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேணும். அவங்களோட நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பிள்ளையோட மிகவும் நெருங்கிய நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வர்றார்கள் உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட அம்மா அப்பா எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளும் பாடசாலையில இருந்து வரைக்குள்ள நீங்க அவங்க பிள்ளைகிட்ட கேட்பீங்களா, இன்னைக்கு பாடசாலையில் என்ன நடந்துச்சு? கேட்டுட்டு அவங்க சொல்லக்குள்ள ஏதாவது சொல்லக்குள்ள உடனே நியாயம் தீர்த்து ஏன் நீ அப்படி செஞ்சான்னு கத்துறீங்களா? இல்லாட்டி அவங்க சொல்றதை கேட்டுட்டு கதையா கேட்டுட்டு, இல்லை எனக்கு அவங்களோட உலகத்தை தெரிஞ்சு கொள்ளணும், அதெல்லாம் நான் அவனை நியாயம் தீர்க்க போறது இல்லை, அவங்கள சொல்ல விட்டுட்டு நான் கேட்டுட்டு இருக்க போறேன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ரைட்? என் மகன் எந்த நேரம் சொல்லுவார், ஏதாவது சொன்னா நீங்க உடனே கத்திடுவீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் சொல்ல விரும்ப மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு பொறுமை இருக்கணும் அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு. சில வேளை அவங்க பிள்ளைய சொன்னாலும் கூட அதை அந்த நேரத்தில் திருத்துற நேரம் இல்லை. நான் இந்த நேரம் மனைவிக்கு சொல்லுவேன், பிக் யுவர் ஃபைட் என்று சொல்லுவேன். ரைட்? அதாவது பிள்ளைகளோட சண்டை பிடிக்கிறதையும் தேர்ந்தெடுங்க எந்த சண்டையை செய்ய போறீங்கன்னு. ஏன்னா எந்த நேரம் நீங்க சண்டை செஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வேணாண்டு போயிடும். அவங்க சாதாரண கதையில முதல்ல கதைக்க விடுங்க. அவங்களோட கதைக்குள்ள அவங்கள நாங்கள் போய் எந்த நேரம் திருத்த தேவையில்லை, அவங்களோட எல்லா சிந்தனையும் திருத்த தேவையில்லை. முதல்ல அவங்களோட கதையை வழியில நாங்கள் எடுக்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கிறத வழியில எடுக்கணும், கதை கேட்டுட்டு இருக்கணும், கேட்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு கதைக்க விருப்பமா இருக்கும். உங்களோட பிள்ளை ஒரு நாள்ல எல்லா நேரத்திலும் எங்க இருக்கிறார், யாரோடு குடுக்கல் வாங்க செய்யறாரு உங்களுக்கு தெரியுமா? ரைட்? எப்படிப்பட்ட காரியங்களை அவங்க ஸ்கூல்ல இருந்து அவங்களை பெற்றுக்கொள்றாங்க, அவங்களோட நண்பர்ல இருந்து பெற்றுக்கொள்றாங்க, போனை பாவிக்கிறாங்கன்னா அந்த போன்ல இருந்து அவங்க என்னத்தை பாக்குறாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை போனுக்குள்ள போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரைட்? இந்த கிட்டடி கடைசி சில மாதங்கள்ல எங்கட நாட்டுல தற்கொலை அதிகரித்து கொண்டு போகிறது. தற்கொலை செய்த எல்லாருமே மிகவும் பணம் செல்வாக்கு உள்ளுக்கிற குடும்பங்கள்ல இருந்து வருகிற பிள்ளைகள்.
அவர்கள் பாடசாலை இந்த இலங்கையில் இருக்கிற மிக வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல்ஸ், என்னது பிரபல்யமான அதே மாதிரி அதிகமான பணம் செலுத்த வேண்டிய பாடசாலைகளுக்கு போய் படிக்கிற பிள்ளைகள் தான் இந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தற்கொலை செய்வதற்கான காரணம் என்னண்டு அந்த தற்கொலை செய்கிற அளவுக்கு வந்தாங்க? எப்படி அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு எப்படி அந்த நிலைக்கு வந்தாங்கன்ற கேள்வியை நாங்கள் கேட்கணும். நான் பெற்றோர் மேலே பிழைப்போட சொல்லல, ஆனால் கேட்குற கேள்வி என்னண்டா, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கக்குள்ள அதை பெற்றோர் விளங்காட்டி, இன்றைக்கு மனநிலை சரியில்லை, இன்றைக்கு இந்த பிள்ளை இன்றைக்கு இருக்கிற இடம் சரியில்லை, கதைக்கிற விதம் சரியில்லை, அந்த பிள்ளை இன்றைக்கு தனியாக இருக்குது, ஏன் அப்படி அந்த மனநிலையை கூட எங்களுக்கு கண்டு அந்த பிள்ளையோட கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாவிட்டால் பெற்றோர் இடத்துல அவ்வளத்துக்கு நாங்க பிஸி, அவ்வளத்துக்கு எங்களுக்கு என்னது வேலை வலு, அவ்வளத்துக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா எதற்காக நாங்க இவ்வளவு வேலை வலுவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த வேலை வலு? அந்த பிள்ளைக்காக தானே, அந்த பிள்ளைக்காக தானே. பிள்ளைக்காக வேலை வலுவா இருந்துட்டு பிள்ளைய கவனிக்காம விட்டு அந்த பிள்ளை கடைசி போய் ஏதாவது செஞ்சு கொண்ட பிறகு என்ன பிரயோசனம்? அப்ப எங்களுக்கு பிள்ளையோட வாழ்க்கையை தெரியணும். நீங்க உங்களோட பிள்ளையோட போன் நான் என்ன சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு முன்னால தான் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு, ரைட்? உங்களோட பிள்ளைகளுக்கு போன் தேவையில்லை, ரைட்? உங்களோட பிள்ளைகளுக்கு போன் தேவையில்லை, ரைட்? எந்த கொள்கை அவங்க 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு போன் தேவையில்லை, ரைட்? அப்படி போன் ஒன்று கொடுக்கறதா இருந்தாண்டா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய போன் ஸ்மார்ட் போன் கொடுக்க வேணாம், ரைட்? ஒரு வயசுக்கு பிறகு ஒரு 14, 15, 12, 13, 14 வரை அவங்களுக்கு வேலை கூட, இப்போ அவங்க டியூஷனுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணுமெண்டா ஒரு பட்டன் ஃபோன் கொடுங்க. கதைக்கிறதுக்கு மட்டும்தானே ஃபோன் தேவை, அது இருந்தால் போதும். ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க வேண்டாம். இன்டர்நெட் இருக்கிற ஃபோன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை. பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொல்கிறதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாத விஷயத்தை நான் பிள்ளைகளை சொல்கிறேன், ரைட்? 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோன், சொந்த ஃபோன் உங்களுக்கு தேவையில்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களோட மனம் வளரணும், அந்த போனை என்னன்னு நீங்க பாவிக்கிறன்னு தெரியுறது. அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு போன் அவசியமா தேவையில்லை. ஆனா நீங்க ஒரு போன் பாவிச்சண்டா எப்பயாவது, இப்ப எங்களுக்கு இப்ப ஸ்கூல்ஸ்ல சொல்லுவாங்க, இதை போய் பாரு அதை போய் பாருன்னு சொல்லக்குள்ள எங்களோட பிள்ளைகள் பார்ப்பாங்க. அந்த பாக்குறாண்டா ஒரு சூப்பர்விஷன் இருக்கணும். பக்கத்துல இருந்து அவங்க என்னத்தை பாக்குறாங்க, எதுக்குள்ள போறாங்க, என்னத்தை செய்யறாங்க, ரைட்? நான் எந்த பிள்ளைகள் போன் பாவிச்ச பிறகு டக்குன்னு எடுத்து ஹிஸ்டரியை பார்ப்பேன், எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இன்டர்நெட்ல போய் ஹிஸ்டரி எடுத்து நான் பார்ப்பேன், என்னென்ன வச்சிருக்காங்க, என்ன போயிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும் அவங்க என்னத்தை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும், முக்கியம், ரைட்? அது நீங்க மானிட்டர் பண்ணணும். மற்றது இன்றைக்கு பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியங்களை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கணும். என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள் என்ன, அவங்களுக்கு இருக்கிற பயங்கள் என்ன, அவங்களுக்கு மற்றவர்கள் செலுத்துற தாக்கங்கள் என்னன்னு கொடுத்து எங்களுக்கு தெரியணும். இது முக்கியம். சில வேளை பிள்ளைகள் சொல்லுவாங்க, போய் கேட்டீங்கண்டா, சில விஷயங்களை கேட்டாண்டா, இல்லாட்டி போனை பற்றி ஏதாவது சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எந்த விஷயத்துல நீங்க தலை போட வேணான்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிறாங்களா யாராவது? சொல்லிக்கிறாங்களா? சொல்லுங்க. அந்த நேரத்தில் நான் சொன்ன கொடுத்த சொல்லுங்க, பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க. அம்மா அப்பா இப்படி சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பட்டு சொல்லுங்க, இது உங்களுடைய விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு அன்பு செலுத்துறபடியா இது எந்த விஷயம், ரைட்? நான் உங்களுக்கு அதிகமா அன்பு செலுத்துறபடியா இது உங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இது என்னுடைய விஷயமா இருக்குது. இப்ப ஏனண்டா நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அன்பு செலுத்துறேன், ரைட்? அதனால இன்னுமே ஒரு பிள்ளைக்கு சொல்ல முடியாத ஒரு பெற்றோருக்கு இது உங்களோட விஷயம் இல்லை, இது நீங்க தலை போட வேணான்னு சொல்ல இயலாது, ரைட்? என் வீட்டில் நாங்கள் பாவிக்கிற ஒரு விஷயம் தான், இந்த நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் தான். பிள்ளைகள் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் இப்படி செய்கிறாங்க, அந்த வீட்டில் இப்படி செய்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு. நான் சொல்றது, ரைட், இந்த வீட்டில் இப்படி தான் நாங்கள் வேலை செய்யறது. அந்த வீடுகள் அப்படி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நாங்க வாழ்ற ஒரு முறை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வாழ்ற முறை இதுதான். அதை தீர்மானிக்கிறது உங்களோட அப்பா, அதை தீர்மானிக்கிறது உங்களோட அம்மா, வேற யாரும் தீர்மானிக்கல, ரைட்? அந்த ஆதிக்கம், அப்படிப்பட்ட
ஒரு ஒரு தலைமைத்துவத்தை பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. அப்ப முதலாவது விஷயம் தான் உங்கள் பிள்ளைகள் சுற்றுச்சூழலை பற்றி எச்சரிக்கையா இருங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், உறவையும் விதிகளையும் சமநிலையாய் பேணுங்கள். ரைட்? விதிகள் எங்களுக்கு தேவை. வீட்டில் நாங்கள் அவங்களுக்கு போடணும், நாங்கள் சொல்லணும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். என்ன நீதிகள் நாங்கள் போட வேண்டும். ரைட்? நீதி எங்களோட வீடுகளில் இருக்க வேண்டும். ரைட்? எங்களோட வீடுகளில் இருக்க நீதிகள் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம், எங்களோட வீட்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உதாரணத்துக்கு ஸ்கூல் டேஸில் 6 மணிக்கு பிறகு எங்களோட வீட்டில் டிவி பார்க்க இயலாது. அது ஒரு நீதி, அது ஒரு விதி. 6 மணி பிறகு நோ டிவி. ரைட்? அதான் எங்களோட வீட்டில். இப்போ நீங்கள் அதை செய்யணும்னு நான் சொல்லலை, ஆனால் இது எங்களோட வீட்டில் இருக்கிற நீதி. ரைட்? ஸோ நீதிகளை நாங்கள் போட்டோண்டா அது முக்கியம். பிள்ளைகளுக்கு முக்கியம். ஸ்கூல் ஒரு நாளும் போகாமல் இருக்க முடியாது. என்ன காரணம் குறிச்சாலும் ஸ்கூல் போகாமல் இருக்க முடியாது. ஒரே ஸ்கூல் போகாமல் இருக்கக்கூடிய காரியம் தான் சுகம் இல்லாமல் போனா. அதை விட வேறொரு காரணத்துக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியாது. ஒரு நீதி. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதை இல்லாம ஏதாவது ஒரு வேலையை போட இயலாது. அது ஒரு நீதி. சில விஷயங்களை நாங்கள் போட்டிருக்கோம், இத்தனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையின்படி அது முக்கியம். நாங்கள் எங்களோட குடும்பத்தில் தெரியும், அவங்களுக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள்ள இதான் செய்ய முடியும் இதான் செய்ய முடியாது என்ற குறித்து நீதிகள் எங்களுக்கு பெற்றோர்கள் என்ற விதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டும். அது முக்கியம். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? ஏண்டா ஆண்டோட வார்த்தை எபேசியர் புத்தகத்தில் சொல்லுது, பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு அந்த ஆண்டோட வார்த்தையில சொல்லிருக்கு கீழ்ப்படியும்படி. ஆனால் அடுத்த பக்கத்தால சொல்லுது, அப்பாவுக்கு சொல்லப்படுது பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம். அப்பாமார்களே பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம். எப்படி நீங்க பிள்ளைகளை கோபப்படுத்துறது? ரைட்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எப்படி நீங்க பிள்ளைகளை கோபப்படுத்துறது? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதை எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? Rules in the house without relationship creates rebelliousness. நீதிகளை போட்டு உறவில்லாத நீதிகள் என்னத்தை உருவாக்குமா? ரிபேலியஸ்னஸ். என்னது? முரட்டுத்தனம். இல்லாட்டி அதற்கு என்னது? முரண்பாடு மட்டும் இல்ல, என்னது? கரலிகசீம். முரட்டான தன்மை அதுக்கு எதிராக. அதாவது நீங்க நீதியை போட்டு உறவில்லாட்டி அந்த பிள்ளைகள் உங்களுக்கு முரட்டான விதத்தில் அவங்க அதை கொடுக்கல் வாங்கல் செய்ய போறாங்க. வீடுகளில் பிள்ளைகள் முரட்டுத்தனத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு காரணம் என்னண்டா, நீதி இருக்குது, உறவில்லை. இது ரெண்டும் சமனா பேண எங்களுக்கு தெரியணும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட உறவு வைத்து கொண்டால், உறவு இருந்தால், உறவு இருக்கிறபடினால அவங்க நீதியை கீழ்ப்படிய அவங்க தயார். நீதிக்கு அவங்க கீழ் வருவதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அப்ப மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உறவு நாங்கள் போடுற அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளோட நல்ல நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவர்களோடு எங்களுடைய உறவுகளை வளர்க்க வேண்டும். எங்களுக்கு அவர்களுடைய திறந்த விதமான தொடர்பாடல் பிள்ளைகளோடு தாய் தாப்பனோடு இருக்க வேண்டும். ரைட்? நான் டிவியை குறித்து பேசக்குள்ள நான் யோசிச்ச விஷயம் என்னண்டா, டிவி வர்றதுக்கு முன்னால ரவையில சாப்பிட்ட பிறகு என்ன செய்வாங்க? நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தோம். அதாவது நான் நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல கொஞ்ச நாளாவது டிவி இருக்காத ஒரு காலத்தில் இருந்தோம். அந்த காலத்தில் சாப்பிட்ட பிறகு என்ன செய்யறேன்டா, எல்லாரும் வெளியில போய் இருந்து எல்லாரும் காய்ச்சிட்டு இருப்போம் தானே. எவ்வளவு அழகான ஒரு நேரம். இன்றைக்கு எங்க போச்சு அந்த நேரம்? இன்றைக்கு எங்க போச்சு அந்த நேரம்? ஒரு குடும்பம் ஒன்றா இருந்து கதைக்கிற நேரம் எங்க போயிட்டு இன்றைக்கு? அதுகள் தான் இன்றைக்கு எங்களோட குடும்பத்தை பாதிச்சிருக்கிற விஷயங்கள். இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? பெற்றோர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு திறந்த அவங்களோட பேசக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அவங்க பேச விரும்புறாங்க, சொல்ல விரும்புறாங்க. ஆனா அதற்கான நேரங்கள் நாங்க ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு கிருபை காண்பிக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த விதத்தில் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? ஆண்டவர் யார் என்பதை எங்கள் வாழ்க்கையினூடாக காட்டி கொடுக்க வேண்டும். பிழை செய்கிற பொழுது திருத்துவது முக்கியம், அவர்களை திருத்துவது முக்கியம். ஆனால் கிருபையோடு திருத்துவது இன்னும் முக்கியமா இருக்குது. இது ரெண்டையும் எப்படி நாங்கள் செயல்படுத்துவது, அதான் எங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கிறது. ரைட்? சில வீடுகளில் ஒரு நீதியுமே இல்லை, என்னத்தையும் செய்யலாம். அதுக்கு அடுத்த கட்ட அது மிகவும் பயங்கரமான விஷயம். அதாவது நீதி இல்லாமல் ஒரு பிள்ளை வளர்ந்துச்சண்டா
அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு உலகத்துக்கு போயக்குள்ள உலகத்துல இப்ப சொல்ல போறாங்க இது கீழ்ப்படி அது கீழ்ப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பிள்ளைக்கு பிரச்சனை வரப்போகுது. என்னண்டு கீழ்ப்படி இயலாது. ஏன் கீழ்ப்படிஞ்சு பழக்கம் இல்லை உலக காலம். ரைட்? அப்ப அது இன்னும் பிரச்சனையா வரப்போகுது. அதனால நாங்க தான் வீட்டிலே அவங்களுக்கு அதாவது இதுதான் செய்ய முடியுமோன்ற ஒரு வரையறை போட்டு வரையறைக்குள் வளர்ப்பதற்கு எங்களுக்கு அவங்கள நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். என் இருதயத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதை. ரைட்? உடைய பிள்ளையை வளர்க்கிற பொழுது அவர்களுக்கு நீதிகளை போடுங்கள். ஆனா நீதிகளை போடுற மாதிரியே அவங்களோட மிக நெருங்கிய உறவை கட்டி வளருங்க. உறவு இல்லாம நீதி போட வேண்டாம். உறவு இல்லாம நீதி போட்டிங்கண்டா அது அந்த பிள்ளைகளை முரட்டுத்தனமான பிள்ளைகளாக மாற்ற போகிறது. ரைட்? ரெண்டாவது விஷயம், உறவுகளையும் விதிகளையும் சமநிலையா பண்ணுங்க. மூன்றாவது விஷயம் வந்து ஒரு நோக்கத்தோடு ஒழுக்கப்படுத்துங்கள். டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க, நீதிமொழிகள் 13:24 எப்படி சொல்லுது? நீதிமொழிகள் 13:24. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ரைட்? அதாவது பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்ப டிசிப்ளினுக்கு ஒரு இடம் இருக்குது, பிறம்புக்கு ஒரு இடம் இருக்குது. ரைட்? அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அன்பாய் இருக்கிறபடியே தண்டிக்கிறோம். அன்பாய் இருக்கிறபடியே தான் அவர்களை நாங்கள் சில விஷயங்களை தண்டிச்சு சொல்றோம், இதை செய்ய வேண்டாம் என்று. அப்ப பிறம்புக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனா நாங்க பிறம்ப பாவிக்கிற விதம் முக்கியம். ரைட்? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பெற்றோர்களே. கோபம் ஏற்பட்ட நேரத்துல பிறம்ப தொட வேண்டாம். உங்களுக்கு கோபப்படுகிற நேரங்களில் பிறம்ப உங்களுக்கு தொட முடியாது. அங்கதான் நாங்க விடுறப்புல எங்களுக்கு வந்து அவங்கள நாங்க திருத்த போகக்குள்ள எங்களுக்கு கோவத்துல தான் நாங்க அப்ப திருத்த போறோம். அப்ப கோவத்துல நாங்க வந்து பிறம்ப கையில் எடுத்தோம்டா நாங்க வந்து பிள்ளைய திருத்துறதை விட எங்களோட கோவத்தை இல்லாம ஆக்கி கொள்றதுக்கு பிறம்ப பாவிக்கிறோம். ரைட்? அதுல தான் நாங்க விடுறப்புல கோபம் ஏற்படும் நேரத்தில் பிறம்ப தொட வேண்டாம். ரைட்? நீங்க முதல்ல உங்களோட கோபத்தை இல்லாமல் ஆக்கின பிறகு அது அன்பின் நிமித்தம் இந்த பிள்ளைக்கு நான் அன்பு செலுத்துறபடியினால் பிள்ளைகளும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நாளையில இருந்து உங்களோட வீட்டுல போய் உங்களுக்கு சொல்லலாம், அம்மா அப்பாக்கு கோபம் வரைக்குள்ள அடுத்து அடிக்க வேணாம் எனக்கு. முதல்ல கோபத்தை தனிச்சுட்டா அப்புறம் வந்து என்னோட கொடுக்கறாங்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பாஸ்டர் சொல்லிட்டாரு தானே, நீங்க சொல்லலாம் உங்களுக்கு. ரைட்? ஓகே? அதுக்கு பிறகு பிறம்ப எடுத்து உங்களுக்கு செய்யலாம். அது நீங்க செய்யறதுக்கு காரணம் என்ன? நீங்க பிள்ளைக்கு அன்பு செலுத்துறபடியினால். நீங்க பிள்ளைக்கு அன்பு செலுத்துறபடியினால் தான் நீங்க பிறம்ப பாவிக்கிறீங்க. நீங்க சொல்ல வேண்டும், நான் உனக்கு அடிக்கிறது வந்து எனக்கு நோறு ஒரு விஷயம், ஆனாலும் கூட உன்னை நான் திருத்தணும். நீ செஞ்ச பிள்ளைக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ செஞ்ச பிள்ளைக்கு உனக்கு ஒரு விளைவு இருக்குது. அந்த விளைவை நீ பழகணும், நீ விளைவுக்கு முகம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு விளைவு இருக்குது, அந்த விளைவை நீ கற்றுக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு the consequences are very important. அதாவது நாங்கள் செய்கிற பிள்ளையான விஷயத்துக்கு ஒரு விளைவு இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது மிக முக்கியமான விஷயம். ரைட்? நானும் என் மனைவியும் சின்ன வயசுல எங்களோட பிள்ளைகள் சின்ன வயசுல வரைக்குள்ள எங்களுக்கு இருந்துச்சு நாட்டி சேர். இல்லை, நாங்கள் சொல்றது டிசிப்ளின் பண்றதுக்கு ஒரு சேர் ஒன்று வச்சிருந்தோம். ஒரு 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 எங்களோட வீட்டில் ஒரு கோர்னர்ல ஒரு கதிரை ஒன்று இருக்குது. அந்த கதிரையில ஒரு வயசுல இருந்தே அவங்க நடக்க தொடங்கின வயசுல இருந்தே அந்த கதிரை அவங்களுக்கு காட்டி சொல்றது, நீ ஏதாவது இதை நான் செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சேன்டா அந்த கதிரையில கொண்டே இருப்பாத்தி வைக்கிறது. இப்போ அவங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது செஞ்சோம்டா, ஏதாவது இது செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சா அதுல இருந்து கொண்டிருக்கணும், விளையாட இயலாது, அதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கணும் என்றது அவங்களுக்கு தெரியும். அது விளைவு, நாங்கள் செய்யறதுக்கு ஒரு விளைவு இருக்கு என்பதை குறித்து அவர்களுக்கு நாங்கள் சின்ன வயதுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் வந்து ஒழுக்கப்படுத்துகிற பொழுது ஆண்டோட வார்த்தையின்படி நாங்கள் ஒழுக்கத்தை கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க சரியை பிழையை மிக அழகாக அவர்கள் இருதயத்தில் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியோனம் என்றதை குறித்து அவங்களுக்கு அது கற்றுக்கொள்வதற்கு மிக இலகுவா இருக்கும். அது வந்து நாங்கள் கையாளுற விதத்தில் தான் இருக்குது. பெற்றோர்களை பிள்ளைகளை எவ்வாறு கையாளுறோம் என்ற விதத்தில் தான் இருக்குது. நாலாவது விஷயம், கற்பித்தலை விட அதிகமாக உள்வாங்கப்படுகிறது. நீங்கள் பிள்ளைகளுக்கு எது சரி பிழை என்று கற்பித்து கொடுப்பதை விட அவர்கள் நீங்கள் செய்யறதை பார்த்து பிடித்துக் கொள்கிறார்கள். Lot of the lessons are not learned but they are caught.
கன விஷயங்கள் அவங்க படிச்சு கொள்ளல, நீங்க அவங்கள இருந்து சொல்லி கொடுக்கல, ஆனா நீங்க செய்யறதை பார்த்து தான் அவங்க செய்யறாங்க. அப்படின்னா பெற்றோர்களே, நீங்க எப்படி உங்களோட வீட்டுல கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள், உங்களோட வாழ்க்கையில எப்படி செய்றீங்க? பிள்ளைகளை உங்களை மிமிக் பண்றாங்க, வீட்டுல செய்யறதை பார்த்து மிமிக் பண்றாங்க. ஒரு பிள்ளை வெளியில வந்து ஏதாவது ஒரு பிள்ளைய செஞ்சுச்சண்டா, ஒரு பிள்ளையான வார்த்தையை பாவிச்சுச்சண்டா, தூசண வார்த்தை ஒன்று பாவிச்சண்டா, எங்க இருந்து அது வந்தது? ஒரு பெண் பிள்ளைக்கு அடிச்சாங்கண்ட ஒரு ஆண் பிள்ளை, எங்க இருந்து வந்தது? அது கண்டதை தான் செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய தாக்கம் வந்து வீட்டில் இருக்கிற உங்களோட பெற்றோர் தான், வீட்டு பெற்றோர் தான் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை செய்கிறது. ரைட்? அதனால நீங்க ஆண்டவரோட உங்களோட இருக்கிற உறவை அவங்க காணணும், நீங்க மிக நெருங்கிய உறவை காணணும், உங்களோட உண்மைத்துவத்தை அவங்க காணணும். நீங்க உண்மை பேசுகிறவர்கள் என்பதை அவர்கள் காணணும். நீங்க உண்மை பேசாவிட்டா உங்களோட பிள்ளைகள் ஒரு நாள் உண்மை பேச மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில இன்டெகிரிட்டி என்னது? நேர்மை இல்லாவிட்டால், நீங்கள் நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்யாவிட்டால் உங்களோட பிள்ளைக்கு நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் சொல்லி சொல்ல முடியாது. சரியா? அந்த என்னது நண்டு வந்து சொத்தியா நடந்துட்டு பிள்ளைக்கு சொல்லுது நேரா நடண்டு, அந்த மாதிரியான கதை தான். செய்ய முடியுமா? முடியாது. அதே சொத்தியா தான் நடந்துட்டு போகுது. அப்ப என்னன்னு பிள்ளைக்கு சொல்றது நேரா நடக்க சொல்லி? ரைட்? நாங்க முதல்ல நேரம் நடக்கணும், நேர்மை எங்களுக்குள்ள இருக்கணும், பெற்றோர்கள் நேர்மையான கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கு இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழணும். இந்த கலாச்சாரத்துக்கு நாங்கள் ஒன்றுபடாத விதத்தில் எங்களை வேறு பிரித்து நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், உடுப்புகளை வாங்குவதிலிருந்து ஆசைகளிலிருந்து எங்களோட எல்லா தீர்மானங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மேக்கப்புக்கு எங்களுக்கு ஆசை, மற்ற நாங்கள் சாமான்கள், இந்த உலகத்தில் சாமான்களை குறித்து எங்களுக்கு ஆசை. 24 மணி நேரம் நாங்க பெற்றோர் விதத்தில் போன்ல இருந்துட்டு இருந்தாண்டா என்னத்தை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம்? அவங்களும் யோசிக்கிறாங்க, அப்பா அம்மா தானே போன்ல இருக்கா, அப்ப நான் போன்ல இருந்தா என்ன பிரச்சனை? அப்ப எங்கட வாழ்க்கையில காண்றதை தான் அவங்க பிடிக்க போறாங்க. நாங்க என்னத்தை கொடுக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு? ரைட்? கற்பித்தலை விட அவர்கள் அதிகமாகவே உள்வாங்கப்படுகிறது, இல்லாட்டி அவங்க பிடிச்சு கொள்றாங்க. 5வது விஷயம் வந்து முக்கியமான விஷயம் எங்களுடைய கலாச்சாரத்தில், பிள்ளைகளின் சாதனைகளுக்கு மேலாக உங்கள் பிள்ளைகளின் குணத்தை கொண்டாடுங்கள். ரைட்? இன்றைக்கு எங்களுடைய கலாச்சாரத்தில் பிள்ளைகள் சாதனையைத்தான் பெற்றோர்கள் கொண்டாடுகிறார்கள். ஓ லெவல்ல என்ன ரிசல்ட்? 10 எடுத்தியா அப்ப மட்டும்தான் கொண்டாடுவாங்க. ஏ லெவல்ல என்ன ரிசல்ட்? 4 எடுத்தியா அப்பதான் கொண்டாடுவாங்க. ஸ்கூல்ல எத்தனையாவது பிள்ளை கிரிக்கெட் டீமுக்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டியா, ரக்க டீமுக்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டியா, அந்த விளையாட்டை செஞ்சியா, இந்த விளையாட்டை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, எல்லாமே அவங்களோட சாதனை படைச்சத்தான் நாங்கள் அதை கொண்டாடுறோமே ஒழிய, எத்தனை பேர் ஒரு பிள்ளையோட குணாதிசயத்தை நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க? எவ்வளவு இரக்கமான ஒரு பிள்ளை அப்பா நீ பார், உனக்கு 5 ரூபா கொடுத்தோன்னு அந்த 5 ரூபாவை நீ எடுத்துட்டு போய் ஒரு சாப்பாடை வாங்கி அந்த பக்கத்துல சாப்பாடு இல்லாத பிள்ளைக்கு கொடுத்தது இன்றைக்கு, அதுதான் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பெரிய சந்தோஷம். நீ இன்றைய செஞ்ச விஷயம் கொண்டாடுறோம் உண்ட வாழ்க்கைய. இதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் உண்டு வாழ்க்கையில. இது வந்து இயேசுவை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எத்தனை அம்மா அப்பா சொல்லியிருக்கீங்க அதை உங்களோட பிள்ளைக்கு? நீங்க எதுக்கு பெருமதி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட பிள்ளை பெருமதி எடுக்க போகுது. நீங்க பெருமதி கொடுக்கறது சாதனைகளுக்கு கண்டா அவங்க சாதிக்கத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள். நீங்க அவங்களோட குணாதிசயங்களுக்கு பெருமதி கொடுத்தா அதுதான் முக்கியம் அவங்களோட பிள்ளைகளுக்கு காட்டினீங்கண்டா அவங்க அது அப்புறம் தெரியும், எங்கட அம்மா அப்பாக்கு இந்த சாதனையை விட இந்த குணாதிசயம் முக்கியம், அதைத்தான் அவங்க கொண்டாடுறாங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கட கலாச்சாரத்துல இன்றைக்கு வந்து சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். படிப்புக்கு முக்கியத்துவம், பெருபேறுகளுக்கு முக்கியத்துவம், என்னத்தை சாதிச்சு படைச்சாங்க. இன்றைக்கு கேட்கிற கேள்வி என்னது? யாராவது கேட்டா உங்களோட பிள்ளை என்ன செய்யறாங்க? அதானே முதலாவது கேள்வி. ஆமா அப்பா உங்களோட பிள்ளை என்ன செய்யறாங்க? இனி நாங்க யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன சொல்றது இப்ப? என்ன சொல்றது? அந்த யூனிவர்சிட்டியில போய் இந்த யூனிவர்சிட்டியில போய் அதை படிச்சு இதை படிச்சு அப்படி அந்த இடத்துல வேலை செய்யறாண்டா எல்லாத்தையும் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆசையா சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாட்டி மனதில் குத்துது தானே, கஷ்டமா இருக்குது தானே.
எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எந்த அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க, உங்களோட பிள்ளை நல்ல குணாதிசயம் இருக்கிற பிள்ளை தானே? எத்தனை தடவை எத்தனை பெற்றோரோட காய்ச்சிருக்கிறீங்க குணாதிசயத்தை குறித்து? பாருங்க, நாங்கள் வாழ்ற கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் எங்களுக்கு ஒன்று சேர்ந்து போக முடியாது. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீதிமொழிகள் 22:1 சொல்லுது. இப்படி நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். பாருங்க என்ன சொல்லப்பட, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது. அதான் முக்கியம், நற்கீர்த்தி. ரைட்? பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே. ரைட்? குணாதிசயங்கள் தான் ஆண்டோட வார்த்தையில முதலிடம் கொடுக்கப்பட்ட காரியம் குணாதிசயங்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் 1 சாமுவேல் 16:7 நடந்த விஷயத்தை உங்களுக்கு நினைவிருக்குமா? பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்குறீங்க? மனுஷன் பார்க்கறதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா, அல்லது கர்த்தர் பார்க்கறதுக்கு முதலிடம் கொடுத்து உங்களோட பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? இன்றைக்கு எங்களோட காலம் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது மனுஷன் பார்க்கறத என்ன பார்க்குறான்னு பார்த்து அதுக்காகத்தான் எங்களோட காலத்தை அதிகமாக கொடுக்குறோமே ஒழிய ஆண்டவர் எதுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார் என்பதுக்கு நாங்கள் அதிகமான இடம் கொடுக்கல. ஆண்டவர் பார்க்கறது இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். பெற்றோர்களே யோசிச்சு பாருங்க, நாங்க பிள்ளை விட்டுருக்கிறோம், நாங்க இதை அறிஞ்சு கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும், நாங்க மாறணும். நாங்க மாறாட்டி எங்கட பிள்ளைகள் மாற போறது இல்லை. அடுத்த விஷயம் என்னது? இன்னும் ஒரு எங்கட கலாச்சாரத்தில் இருக்கிற விஷயம், உங்கள் பிள்ளைகளை அவருடைய சகோதரர்களோடு அல்லது மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிடுவதை ஸ்டாப் இட், நிறுத்துங்கள். பிள்ளைகள் நான் சொல்றது கேட்டுக்கொள்ளுங்க. இண்டையில இருந்து உங்களோட அம்மா அப்பா அம்மா உங்களை யாரோடையாவது ஒப்பிட்டு ஏதாவது சொன்னா சொல்லுங்க, நான் பாஸ்டர்ட்ட போய் சொல்லுவேன் என்ன ஒப்பிட்டு காய்ச்சாண்டா எங்கப்பட்டு சொல்லுங்க, பயப்படா. நிப்பாட்டுங்க. உங்களோட பிள்ளைகளை இன்னொரு ஆளோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவங்க சரியான சுவிசேஷமானவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவர்களை ஆண்டவர் படைத்த விதம் வித்தியாசம். ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகள் 2 பிள்ளைகளா இருக்கலாம், ஒன்றாவே தான் பிறந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒரு ஆளோட ஒரு ஆள். ஏண்டா ஆண்டோட வார்த்தையில சொல்லுது, இந்த தம் உங்களோட பெரும் விரல்ல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த அச்சு வந்து இன்னொரு அச்சோட இந்த உலகத்துல ஒருத்தரோடையும் சமப்படாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும், சங்கீதம் 39 கதைக்கப்படுது, தனித்துவமா ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். தனித்துவமா ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால ஒப்பிடுறத நிப்பாட்டுங்க. அந்த பிள்ளை ஓலைவல்ல இவ்வளவு எடுத்துட்டா நீ என்னத்தை எடுத்தன்னு ஒப்பாடாதீங்க. அந்த பிள்ளை ஸ்கூல்ல இப்படி செய்யறா நீ இப்படி செய்யலன்னு ஒப்பிடாதீங்க. உண்ட அண்ணாவை பாரு, உண்ட அக்காவை பாரு, உண்ட தங்கச்சியை பாருன்னு ஒப்பிடாதீங்க. அது அவங்களோட பெருமதியை இல்லாம ஆக்குற ஒரு விஷயம். அது அவங்களோட அடையாளத்தை உடைக்கிற விஷயம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்கு அவங்களோட அடையாளத்தை இல்லாமக்க முடியாது. அந்த அடையாளத்தை நாங்க உருவாக்கணும். அவங்களோட பெருமதியை நாங்க இன்னும் வளர்க்கணும்டா அவங்களோட ஒப்புடுறதை நிப்பாட்டி விட்டு அவங்கள நீ வந்து ஆண்டவர் ஒன்று இப்படித்தான் படைச்சிருக்கான்னு அவங்களை மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும். அவங்கள படைச்ச விதத்தை ஆண்டவர். குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா அது பிரச்சனை இல்லை. உறுதிப்படுத்துங்க அவங்க ஆண்டவரை படைச்ச விதத்துல. ரைட்? ஒப்பிட்டு பார்த்ததை நிப்பாட்டுங்க. 7வது விஷயம், கடைசி விஷயம், நடத்தை பற்றிய விடயங்களை மனசாட்சியிடம் முறையிடுங்கள். கன விஷயத்துல நாங்க வந்து பிள்ளைகளோட நடத்தையை தான் நாங்க மாத்த பார்க்கிறோம். ஆனால் உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், முதல் 2 வார்த்தையில் ஆண்டவர் வார்த்தை எப்படி சொல்லுது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே
உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி எப்படி எப்படி கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் கற்பனைகளை கைக்கொள்ற இடத்துக்கு வர்றது? நீ தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அதான் ஆரம்பம். தேவ பயம் தான் எல்லாத்தையும் ஆரம்பம். ரைட்? அப்ப ஆண்டவர் வார்த்தையில தெளிவா எங்களுக்கு பேசுற விஷயம் என்னவென்றா, நாங்க அவர் எங்களோட மனசாட்சிக்கு தான் கதைக்கிறார். மனசாட்சியோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யணும். எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய மனசாட்சியில அவங்க ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளா அவங்கள நாங்கள் வளர்க்கணும். ரைட்? அதாவது எப்படி நாங்கள் அப்படி வளர்க்கிறது? நீ இதை செஞ்சாண்டா ஆண்டவர் உனக்கு இப்படி தண்டனை கொடுப்பார் அப்படி என்று சொல்லி இல்லை. அதுதான் நாங்க பார்க்கிறோம். பயம், மனசாட்சி, பயம், தேவ பயத்தை என்னன்னு கொண்டு வருது. நான் அம்மா அப்பா உன்னை பார்க்க விட்டாலும் ஆண்டவர் உன்னை நீ போற இடம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். நீ என்ன பிழை செஞ்சாலும் உடனே உன்னை தண்டிச்சிருவாரு. அப்படி பயத்தை போட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி போட்டீங்கன்னா அவங்க ஆண்டவரோடையும் வெறுத்துருவாங்க. ஆண்டவரே வேணான்னு போயிடுவாங்க அவங்களுக்கு. இவர் என்ன செக்யூரிட்டி கார்டு மாதிரி போற இடம் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு என்று அவங்க சொல்ல தொடங்கிடுவாங்க. ரைட்? அப்படிப்பட்ட பயத்தை போட்டுறாதீங்க. அது இல்லை பயம் என்று சொல்றது. பயம் என்று சொல்றது வித்தியாசமான விஷயம். பயம் என்று சொல்றது, இது வார்த்தையில் ஆண்டவர் பயம் என்று சொல்றது என்னண்டா, உங்களோட மனசாட்சியை நாங்கள் அந்த பிள்ளைட மனசாட்சியை வளர்க்கணும். எப்படி வளர்க்கிறது அப்படியாண்டா, அவங்க ஒரு காரியத்தை செய்தோன்னு, ஒரு பிள்ளையான விஷயத்தை செஞ்சோன்னு நாங்கள் கலந்துரையாட ஆரம்பிக்கணும். இதை ஏன் நீ செஞ்ச? இது சரியா? இதை செய்யறதுக்கு காரணம் என்ன? என்ன உன்னை தூண்டிச்சு இதை செய்யறதுக்கு? நாங்கள் அப்படி கதைச்சு கொண்டு போயக்குள்ள அவங்கள நாங்கள் கொண்டு வர்ற முறை அவங்களோட மனசாட்சியை கட்டி எழுப்புறோம். சரி என்ன பிழை என்ன என்பதை காண்பிப்பதற்காக அவங்களோடு நாங்கள் அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கு சென்று அவர்களை தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை கொண்டு வந்து அவர்களோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். இந்த வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கு. ஏன் நாங்கள் இப்படி செய்யறோம்? அப்படியாண்டா ஏன் இதுக்கு நான் ஆசைப்படுகிற, ஏன் இதுக்கு ஆசைப்படவில்லை என்பதை குறித்து நாங்கள் அவர்களோடு பேசி அவர்களை அந்த அந்த சம்பாஷணையின் ஊடாக அவர்களது மனசாட்சியை மாற்றுறது, அவங்க சிந்திக்கிற விதத்தை மாற்றுறது தான் ஆண்டவருக்கு பயம் கொண்டு வருகிற வாழ்க்கையை அவர்களை கொண்டு வர்றது அர்த்தம். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டாம், ஆண்டவருடைய கிருபையை பற்றி பேசாமல். பெற்றோர்களே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி உங்களோட பிள்ளைக்கு பேச வேண்டாம், ஆண்டவருடைய கிருபையை பற்றி பேசாமல். நான் இன்றைக்கு ஆரம்பிச்ச விஷயம் என்னன்னு உங்களுக்கு நல்லா நினைவிருக்கும். அடிமைத்தனத்தில் இந்த மக்களை ஆண்டவர் முதல்ல வெளியில கொண்டு வந்தார் அற்புதம் அடையாளத்தோடு. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அவர் சொல்லல, இந்த 10 கட்டளை இதை செஞ்சா தான் உன்னை வெளியில கொண்டு வருவான். அப்படியா செஞ்சாரு? இல்ல, முதல்ல வெளியில கொண்டு வந்தாரு. கிருபை, அவருடைய கிருபை, முதல்ல அவருடைய கிருபை. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, இப்படி கிருபை காட்டி உன்னை நான் கொண்டு வந்து பாலும் தேனும் இருக்கிற இடத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இப்ப நீ எனக்காக வாழ். அதான் தேவன் எங்களோட குடுக்கல் வாங்கல் செய்யற விதம். முதல்ல எங்களை ஆசீர்வதிக்கிறார், முதல்ல எங்களை வெளியில கொண்டு வர்றார். நாங்க பாவத்துல இருந்து எங்களுக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு வழி இருக்கல, ஆனா கொண்டு வந்த பிறகுதான் அவர் சொல்றார், இப்ப நீ இப்படி வாழ். அப்ப அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டியதா இருக்குது. ரைட்? ஆண்டவர் சங்கீதம் 103 நாம் போடையில, ஆண்டோட இதுல போடையில 103, 13, 14 ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவர் ஒரு தகப்பன் மாதிரி. அவர் மனதுருகிறார், தங்கள் பிள்ளைகளை பார்த்து மனதுருகிறார். தனது பிள்ளைகள் விசேஷமாக தனக்கு பயந்தாண்டா அவருடைய விருப்பத்தை அவர் கௌரவப்படுத்துற பிள்ளைகளை பார்த்து அவருக்கு அவர் மனம் உருகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் ஒரு தூசாக தான் இந்த உலகத்தில் வளர்க்கப்பட்டோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஆண்டவருக்குள் வளர்வதற்கு அவர் எங்களை எப்பொழுதுமே எங்களுக்கு கிருபை காண்பிக்கிற நபராக இருக்கிறார். அப்ப அவருக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கணும்டா, ஆண்டோட வார்த்தையினூடாக பிள்ளைகளுடைய மனசாட்சியை மாற்றணும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து அவங்களோட மனசாட்சியோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிற பெற்றோர்களாக இருக்கணும். இந்த நேரத்தை நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன். ரைட்? எனக்கு நினைவு வருது, இயேசு சொன்ன ஒரு அழகான ஒரு கதை, அதாவது கெட்ட குமாரனை பற்றி சொன்ன அழகான கதை எனக்கு நினைவு வருது. அந்த கதையை எத்தனையோ தரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தாப்பனுக்கு 2 மகன், மூத்த மகன் ரெண்டாவது மகன் தாப்பன் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் கேட்டுட்டு எடுத்துகிட்டு போய் தாப்பனுக்கு எதிராக தாப்பனை அவமானப்படுத்தி அவன் தனக்கு வேண்டிய விதத்தில் வாழ்ந்து குடி பழக்கம் மற்றது எல்லாத்தனம் வேசித்தனம் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் இல்லாமக்கின பிறகு அவன் கடைசியாக பண்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்குற இடத்துல அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு சாப்பாடு கூட இல்லாத நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த கெட்ட குமாரன் அந்த பண்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் ஒரு திருமணம் செஞ்சு பிள்ளை பெற்றிருந்தா என்ன நடந்திருக்கு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்துருப்பான்?
அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரைட். ஆனால் அவன் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் மாறப்போறேன், நான் பிள்ளையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் போறேன் என் பிதாவிட்ட தேடி போய் என் பிதாவிட நான் அவர்கிட்ட சொல்ல போறேன், நான் பரலோகத்துக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கிறேன் என்று அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னால மனம் திரும்புவதன் ஊடாக அவன் தன் வாழ்க்கையை சரிப்படுத்துகிற பொழுது அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் கீழ்ப்படிஞ்சு போய் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னால் வாழ்க்கையை சரிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் அவனுடைய பெருமதி, அவனுடைய அடையாளம், அவனுடைய எல்லாவற்றையும் திரும்பி அவருக்கு கொடுத்தார். உங்களுக்கு நினைவிருக்கும், பிதா அவட வந்த பிறகு சொன்னார், உனக்கு இருக்கிற எங்களோட வீட்டில் இருக்கிற நல்ல வஸ்திரத்தை கொண்டு வந்து போடு, அவனுக்கு சப்பாத்தை போடு, அவனோட கையில விரல்ல வந்து மோதிரத்தை போடு, அவனுடைய மகன் துளைந்து போன மகன் மீண்டும் வந்து விட்டான் என்று தாப்பன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் மீண்டும் கொடுத்து அவனை மீண்டும் கௌரவப்படுத்தி அவன் அவமானத்தை இல்லாமலாக்கி அவன் அடையாளத்தை மீண்டும் கொடுத்து அவன் பெருமதியை மீண்டும் கொடுத்த பின்பதாகத்தான், அதுக்கு பிறகுதான் அவன் திருமணம் முடிச்சிருக்கிறான் நினைக்கிற விதத்துல. அப்படி திருமணம் முடிச்சவனுக்கு பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை அப்படியே மாறிட்டு, ஏனண்டா அவன் தாப்பன் அவனுக்கு காண்பித்த அந்த கிருபை அவனுக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுக்கும் அதே கிருபையை நான் காண்பிக்கணும். பெற்றோர்களை நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் எல்லோருமே கிருபையின் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டருக்குள்ள இருக்கிறோம். ஆண்டோட கிருபை எங்களை வெளியில கொண்டு வந்திருக்கு, எங்களோட பாவங்கள்ல இருந்து கொண்டு வந்து அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் அவர் என்ன சொல்றாருண்டா, நான் என் கிருபையால் உன்னை வெளியிலே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு இன்றைக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறேன். இப்ப நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறது என்னண்டா, அதே போல உன் பிள்ளைகளையும் எனக்கு அன்பு செலுத்துற பிள்ளைகளா வளர்க்கிறதுக்கு அவர்களுக்கு நீ வழிகாட்டு. ஆவிக்குரிய வழிகாட்டுதல் தான் பெற்றோர்களுக்கு இருக்கிற மிக பெரிய பொறுப்பு. உங்களோட நம்பர் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்னண்டா, பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் கொடுக்கறது இல்லை, பிள்ளைகளுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை கொடுக்கறது இல்லை, அது இல்லை உங்களோட முக்கியமான பொறுப்பு. உங்களோட முக்கியமான பொறுப்பு வந்து உங்களோட பிள்ளைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது. அதான் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் பெற்றோர்கள் என்ற விதத்தில். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அடுத்த பரம்பரைக்கு கொடுக்க வேண்டும். உங்களோட அடுத்த பரம்பரை ஆண்டவரை பயந்த ஒரு பரம்பரையாக அவர்களும் அதை இன்னும் ஒரு பரம்பரைக்கு கொடுப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதுதான் பெற்றோர்களின் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. செய்வீங்களா? செய்ய விட்டுருந்தா பரவாயில்ல, மனம் திரும்புங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார், எனக்கு கிருபை கொடுப்பார். நானும் இல்லையோ எவ்வளவோ மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஆண்டோட கிருபை இருக்குது, இன்னுமே எங்களுக்கு மாற முடியும். நாங்கள் எல்லாம் எழுப்பி நிற்போம், ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த காலை நேரத்தில். கண்டு கேளுங்க.